Okay, students, we are going to see the external environment factors. External environment factors. Business environment factors can be classified into two divisions, that is internal environment and external environment. The external environment may be further classified into two types, micro environment and macro environment. In our previous class, we have discussed the micro environment factors, that is financial, suppliers, marketing channel members, public, customers and competitors. Now let us see the macro environment factors. இந்த படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேக்ரோ என்விரான்மெண்ட் ஃபேக்டர்ஸ், பரந்த சூழல், வணிகத்தினை பாதிக்கக்கூடிய பரந்த சூழல் என்னென்ன. மேக்ரோ என்விரான்மெண்ட் ஃபேக்டர்ஸ் may be called as general environment or overall environment factors of a business. The success of a business is dependent on its ability to adapt the macro environment, since these are uncontrollable factors. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், the external environment factorsங்கிறது uncontrollable factors which cannot be controlled by the business firms. The macro environment factorsங்கிறது பரந்த சூழல். இந்த environment factorsல மைக்ரோ என்விரான்மெண்ட்டுங்கிறது நுண்ணிய சூழல். அது இம்மிடியேட் எஃபெக்டை கொடுக்கும், வணிகத்திற்கு உடனடியான பாதிப்புகளை ஏற்படுத்தும். இந்த மேக்ரோ என்விரான்மெண்ட் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, இது பரந்த சூழல். இது கொஞ்சம் மெதுவாக தான் அந்த வணிக நிறுவனத்தை பாதிக்கும். The success of a business is dependent on its ability to adapt the macro environment, since these are uncontrollable factors. They offer enormous opportunities to business. And also pose serious threats to business. நிறைய வாய்ப்புகளை கொடுக்கும். மேக்ரோ என்விரான்மெண்ட் ஃபேக்டர்ஸுங்கிறது it will create more opportunities to the business firms, and at the same time it poses serious threats to business. வணிக நிறுவனத்திற்கு நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். What are all called macro environment factors? The macro environment factors may be economic environment, socio-cultural environment, political and legal environment, அப்புறம் geographical physical environment, technological environment, global environment. அதாவது எப்படி இருக்குன்னா, பொருளாதார சூழல் ஒரு காரணமாக இருக்கும், எக்கனாமிக் என்விரான்மெண்ட். சோஷியோ கல்ச்சுரல் என்விரான்மெண்ட்டுங்கிறது சமூகம், பண்பாடு, கலாச்சார சூழல். பொலிட்டிக்கல் அண்டு லீகல் என்விரான்மெண்ட்டுங்கிறது அரசியல், சட்ட சூழல். அப்புறம் ஜாகிரஃபி அண்டு ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்டு, அதாவது அதனுடைய இடவியல், பூகோள ரீதியாக அதனுடைய அமைப்பு, அது ஒரு சூழலாக இருக்கும். டெக்னாலஜிக்கல் என்விரான்மெண்ட்டுங்கிறது தொழில்நுட்ப சூழல். அப்புறம் குளோபல் என்விரான்மெண்ட்டு, உலகளாவிய சூழல். இதெல்லாம் வணிகத்தை பாதிக்கக்கூடியது. இந்த வணிகத்தை பாதிக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டில் மேக்ரோ என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸில் இந்த 6 சூழலும் வருது. அதில் எக்கனாமிக் என்விரான்மெண்ட்டு, பொருளாதார சூழல். பொருளாதாரம் ரொம்ப முக்கியம். The business is an integral part of economic system prevalent in a nation. அதாவது பொருளாதார அமைப்பில் தான் இந்த வணிகமும் ஒன்றாக கருதப்படுகிறது. வணிக நிறுவனம்ங்கிறது முக்கிய பங்கு வகிக்கிறது. இதில் the nature of economy based on the stage of development, அந்த நிறுவனத்தினுடைய பாதிப்புகளை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, the nature of economy based on the stage of development, வளர்ச்சியை பொறுத்து, அந்த நாட்டினுடைய வளர்ச்சியை பொறுத்து அந்த நாட்டை எப்படி பிரிக்கலான்னா, the countries across the globe can be categorized on the basis of growth and per capita income. அந்த நாட்டில் அந்த நாட்டு மக்களினுடைய per capita income, தனிநபர் வருமானம், அந்த நாட்டினுடைய வளர்ச்சி, இதையெல்லாம் வச்சு அந்த நாட்டை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, டெவலப்டு நேஷன்னு சொல்லலாம், டெவலப்பிங் நேஷன்னு சொல்லலாம், அண்டர் டெவலப்டு நேஷன்னு சொல்லலாம். முன்னேறிய நாடு, வளரும் நாடு, பின்தங்கிய நாடு,
இப்படி பிரிக்கலாம். இந்த பொருளாதாரம் சார்ந்த அந்த அமைப்பு இந்த வணிகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். த யூஎஸ்ஏ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, ஜப்பான், ஜெர்மனி, கனடா, ஆஸ்திரேலியா டெவலப்டு எக்கானமிஸ். டெவலப்டு எக்கானமிஸுங்கிறது எந்தெந்த நாடுகள்லாம் டெவலப்டு கண்ட்ரீஸ் அப்படின்னு தான் சொல்கிறோன்னா, யூஎஸ்ஏ, ஜப்பான், ஜெர்மனி, கனடா, ஆஸ்திரேலியா டெவலப்டு எக்கானமிஸ் ஜெனரலி ஹவ் ஹை டிகிரி ஆஃப் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட். இந்த நாடுகளெல்லாம் தொழில்நுட்பத்தை நிறைய பயன்படுத்துவாங்க. இந்த நாடுகளில் தொழில்நுட்பங்கள் அதிகமாக பயன்படுத்தப்படும். வளர்ந்த நாடுகளில் தொழில்களில் வணிக நிறுவனங்களில் பொதுவாகவே மக்கள் தொழில்நுட்பங்களை நிறைய பயன்படுத்துவாங்க. டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், வெரி ஸ்ட்ராங் அண்ட் ரோபஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பேஸ் அண்ட் ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். இந்த நாடுகளில் உள்ள மக்களோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்குன்னா ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். Many of these developed nations have successfully integrated the computer-based technologies with their existing business. இந்த வளர்ந்த நாடுகள் கணினி பயன்பாடு, கணினி தொழில்நுட்பம் சார்ந்த பயன்பாடு அதிக அளவில் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் டெவலப்பிங் நேஷன்ஸில் இது கொஞ்சம் குறைவாக இருக்கும். டெவலப்பிங் நேஷன்ஸ் லைக் இந்தியா, சைனா, பிரேசில், மெக்சிகோ. Developing nations like India, China, Brazil, Mexico and middle income economies are categorized by low, moderate industrial growth. இங்கெல்லாம் தொழில் நிறுவனங்களினுடைய வளர்ச்சிங்கிறது கொஞ்சம் மெதுவாக தான் இருக்கும், சுமாராக இருக்கும். The inequality in the distribution of income, high population, a low standard of living and a slow absorption of technology. இந்த நாடுகளில் டெக்னாலஜி அப்சர்வேஷன் ரொம்ப குறைவாக இருக்கும். ஸ்லோ அப்சர்வேஷன் ஆஃப் டெக்னாலஜி இருக்கும். இங்கே பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். உங்களோட பெர்காபிட்டா இன்கம் வளரும் நாடுகளோட பெர்காபிட்டா இன்கம் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப வளர்ந்த நாடுகளில் உள்ளதை விட குறைவாக தான் இருக்கும். அண்டர் டெவலப்டு நேஷன்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, பின்தங்கிய நாடுகள், அந்த நாடுகளில் எப்படி இருக்குன்னா வருமானம் ரொம்ப குறைவாக இருக்கும், பெர்காபிட்டா இன்கம் ரொம்ப குறைவாக இருக்கும், மக்கள் ஏழ்மையாக இருப்பாங்க, அவங்களோட வாழ்க்கை தரமும் ரொம்ப சுமாரானதாக தான் இருக்கும். அண்டர் டெவலப்டு நேஷன்ஸ் ஆர் லோ இன்கம் எக்கானமிஸ் வித் வெரி லோ டிகிரி ஆஃப் டெக்னாலஜி அடாப்ஷன் அண்ட் எ வெரி புவர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். அடுத்து இந்த எக்கனாமிக் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜியில், எக்கனாமிக் என்விரான்மெண்ட்டில் அடுத்த ஸ்டெப்பாக சொல்கிறது த நேச்சர் ஆஃப் எக்கனாமி சிஸ்டம். அந்த நாட்டில் உள்ள எக்கனாமிக் சிஸ்டம், பொருளாதார அமைப்பு முறை எப்படி இருக்குன்னா அது கேபிட்டலிஸ்டிக்காக இருக்கலாம், சோஷியலிஸ்டிக்காக இருக்கலாம், மிக்சட் எக்கானமியாக இருக்கலாம். The economic system can be classified into capitalistic, socialistic and mixed economy. Capitalistic economy is free enterprise market where individual ownership of wealth is predominant. இப்போ அமெரிக்காவிலலாம் இந்த கேபிட்டலிஸ்டிக் சிஸ்டம், கேபிட்டலிசம் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. இங்கே தனிநபர்கள் செல்வத்தை ஈட்டி தன்னோட பெயரில் வைத்து கொள்வாங்க. அவங்க செல்வந்தர்களாகவும் நிறைய பேர் இருக்காங்க, வருமானம் அதிக அளவில் ஈட்டப்படும். அடுத்து ஒரு அமைப்பு சோஷியலிஸ்டிக் எக்கானமி. சோஷியலிஸ்டிக் எக்கானமி இஸ் எ ஸ்டேட் கண்ட்ரோல்டு, அரசாங்கம் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். பொருளாதார அமைப்பை அரசாங்கம் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். சோஷியலிஸ்டிக் எக்கானமி இஸ் எ ஸ்டேட் கண்ட்ரோல்டு வித் எ லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் ப்ரைவேட் செக்டார். தனிநபர்கள் மீது, தனிநபர்கள் செய்யக்கூடிய வணிகங்கள் மீது அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாடுகள் நிறையா இருக்கும். மிக்சட் எக்கானமின்னா இது ரெண்டுமே இருக்கும். அரசாங்கத்தினுடைய நிறுவனங்களும் இருக்கும், தனிநபர் நிறுவனங்களும் இருக்கும், தனிநபர் நிறுவனங்கள் மேலே ஒரு சில கட்டுப்பாடுகளும் இருக்கும். மிக்சட் எக்கானமி இஸ் எ காம்பினேஷன் ஆஃப் போத் ஸ்டேட் ஓன்ட் அண்ட் ப்ரைவேட் செக்டார் ஓனர்ஷிப். அடுத்து த எக்கனாமிக் பாலிசிஸ் ஆஃப் எ நேஷன். ஒரு நாட்டினுடைய கொள்கைகள், பொருளாதார கொள்கைகள்ங்கிறது இந்த வணிகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். எக்கனாமிக் பாலிசிஸ் ஆஃப் நேஷன், அது என்ன எக்கனாமிக் பாலிசிஸ்? பொருளாதார கொள்கைகள். ஒரு நாட்டினுடைய பொருளாதார கொள்கைகள்ங்கிறது இந்த மேக்ரோ ஃபேக்டர்ஸ், எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் ஃபேக்டர்ஸில் அந்த நாட்டினுடைய மானிட்டரி பாலிசி, பணக்கொள்கை, நிதி கொள்கை,
ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை, தொழிற்கொள்கை, வியாபார வர்த்தக கொள்கை, அந்நிய செலவாணி கொள்கை, இதெல்லாம் இந்த வணிகத்தை பாதிக்கக்கூடியதாக, வணிகத்தினுடைய வெளிப்புற சூழல், வணிகத்தை பாதிக்கக்கூடிய வெளிப்புற சூழலாக இருக்கும். இந்த எக்கனாமிக் பாலிசிஸ் ஆஃப் எ நேஷன்னு சொன்னோன்னா மானிட்டரி பாலிசி, ஃபிசிக்கல் பாலிசி, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பாலிசி, இண்டஸ்ட்ரியல் பாலிசி, ட்ரேடு பாலிசி, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பாலிசி எக்ஸட்ரா ஆர் பார்ட் ஆஃப் த எக்கனாமிக் என்விரான்மெண்ட். இதெல்லாம் இந்த பொருளாதார சூழலில் வரும். எக்கனாமிக் இண்டேசிஸ் குறியீடுகள். The economic indices like GNP, Gross National Product, GDP, Gross Domestic Product, National Income, Per Capita Income, தேசிய வருமானம், ஆண்டு வருமானம், Balance of Payment, வாணிக சமநிலை, Rate of Savings and Investment, மக்களோட சேமிப்பு, அவங்களோட முதலீடு, இது எல்லாம் கூட வணிகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய புறக்காரணிகளாக, பரந்த சூழல் காரணிகளாக இருக்கிறது. அப்புறம் டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட், த ஆர்கனைசேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் மணி மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட், செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் அண்ட் பேங்கிங் சிஸ்டம் ஹேஸ் எ கிரேட் இம்பேக்ட். வணிகத்தில் புறக்காரணிகளாக இந்த நிதிச்சந்தையும் இருக்கிறது. கேபிட்டல் மார்க்கெட், மூலதன சந்தை, செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்னு சொல்கிறோம்ல, பத்திரச்சந்தை, அப்புறம் வங்கி அமைப்பு, இதெல்லாம் வணிகத்தை பாதிக்கக்கூடிய வெளிப்புற பரந்த சூழ்நிலைகளாக இருக்கிறது. எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர், பொருளாதார அமைப்பு. இந்த எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர் இன்க்ளூட் த கேபிட்டல் ஃபார்மேஷன், இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன், கம்போசிஷன் ஆஃப் ட்ரேடு பேலன்ஸ், ஆக்குபேஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸ் அண்ட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் நேஷனல் அவுட்புட். இதெல்லாம் கூட பாதிக்கக்கூடிய அளவில் வணிக நிறுவனத்தை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்குது. தென் சோஷியோ கல்ச்சுரல் என்விரான்மெண்ட், இதை நம்ம பார்க்க போகிறோம். சோஷியோ கல்ச்சுரல் என்விரான்மெண்ட்டுன்னு சொல்கிறது சமூகம் மற்றும் பண்பாட்டு சூழல். சமூகத்தினுடைய அமைப்பு முறை, அதே மாதிரி இவங்களோட கலாச்சாரம், பண்பாடு, இதெல்லாம் கூட வணிகத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னா இந்த சமூகத்தினுடைய ஒரு அங்கமாக தான் இந்த வணிகம்ங்கிறது இருக்குது. பிஸ்னஸ் இஸ் எ பார்ட் ஆஃப் சொசைட்டி. சமூகத்தினுடைய ஒரு முக்கிய அங்கமாக தான் இந்த வணிகம்ங்கிறது இருக்குது. சோஷியல் என்விரான்மெண்ட் ரெஃபர்ஸ் டு த சம் டோட்டல் ஆஃப் ஃபேக்டர்ஸ் of the society in which the business is located. எந்த இடத்துல, எந்த நாட்டில் அந்த வணிகம் இருக்கிறதோ அந்த நாட்டினுடைய சமூக அமைப்பு, அவங்களோட பண்பாடு, கலாச்சாரம், இதெல்லாம் இந்த வணிகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். Social and cultural environment of society affects the business. It is a dynamic and includes the behavior of individual and the role and the importance of family, customs, traditions, beliefs and values, religion and languages, the ethical values. அந்த அமைப்பில், சமூக அமைப்பில் தனிநபருக்குள்ள முக்கியத்துவம், குடும்பங்களுக்குள்ள முக்கியத்துவம், அதே மாதிரி அவங்களோட மரபுகள், பண்பாடு, பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள், மதிப்புகள், மதம், அவங்களோட மொழி, இது எல்லாம் அறநெறி, இதெல்லாம் அவங்களோட வாழ்க்கை முறை, இதையெல்லாம் வணிகத்தை பாதிக்கக்கூடிய சமூக காரணிகளாக இருக்கிறது. The socio-cultural environment also includes the followings. எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கு சோஷியோ கல்ச்சுரல் என்விரான்மெண்ட்னா? சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் குரூப்ஸ், சமூகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு முறை, நிறுவனங்கள், கூட்டு குடும்பம், தனி குடும்பம், ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் ப்ரிவலண்ட் இன் த சொசைட்டிஸ். ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் தனி குடும்பமாக இருக்கலாம், கூட்டு குடும்பமாக இருக்கலாம். சமூக அமைப்புகள்ங்கிறது அந்த சமூக காரணியில் வருது. ரோல் ஆஃப் மேரேஜ் ஆஸ் அன் இன்ஸ்டிடியூஷன், திருமணம் அப்படிங்கிறது இந்த சமூக காரணியில் வருது. காஸ்ட் சிஸ்டம் இன் த சொசைட்டி, இந்த ஜாதி அமைப்பு முறை. கஸ்டம்ஸ், உங்களோட பழக்க வழக்கங்கள். பிலீஃப்ஸ் அண்ட் வேல்யூஸ். டெமோக்ராஃபிக்னா மக்கள் தொகை, நிறைய மக்கள் இருக்கிறாங்கன்னா அந்த மக்கள் தொகைங்கிறதும் ஒரு காரணமாக
டெமோக்ராபிக் ஃபேக்டர்ஸ் விச் இன்க்ளூட்ஸ் த சைஸ், கம்போசிஷன், லிட்ரஸி லெவல், அவங்களோட கல்வி அறிவு, அவங்க எவ்வளவு படிச்சிருக்கிறாங்க, அவங்களோட படிப்பறிவு, டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் மொபிலிட்டி ஆஃப் தி பாப்புலேஷன், இது எல்லாமே அந்த சமூக காரணியில் நம்ம சொல்லலாம். த லைஃப் ஸ்டைல் ஆஃப் த பீப்புள் அண்ட் த டேஸ்ட், லைக்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்சஸ், அவங்களோட வாழ்க்கை முறை, அவங்களோட விருப்பங்கள், இது எல்லாமே கூட முன்னுரிமைகள், இது எல்லாமே கூட அந்த சமூக காரணியில் வருது. இந்த சமூக காரணிகள்ங்கிறது அந்த வணிகத்தை பாதிக்கக்கூடிய ஒரு முக்கிய பகுதியாக கருதப்படுகிறது. அடுத்து பொலிட்டிக்கல் அண்ட் லீகல் என்விரான்மெண்ட், அரசியல் மற்றும் சட்ட சூழல். The framework of running a business is given by the political and legal environment. சட்டத்தின் வழியாக தான் ஒரு வணிக நிறுவனம் தோற்றுவிக்கப்படுகிறது, சட்டத்தின் வழியாக தான் ஒரு வணிக நிறுவனம் நடத்தப்படுகிறது. The framework of running a business is given by the political and legal environment. அந்த நாட்டில் நிலவக்கூடிய அரசியல் சட்ட சூழ்நிலைகளின்படி தான் வணிக நிறுவனம் செயல்பட முடியும். அதே மாதிரி அந்த நாட்டில் உள்ள சட்டங்களின்படி வணிக நிறுவனம் செயல்படுவதற்கு தடையும் விதிக்கப்படும். த சக்ஸஸ் ஆஃப் எ பிஸ்னஸ் லைஸ் இன் த எபிலிட்டி டு அடாப்ட் அண்ட் சஸ்டைன் த பொலிட்டிக்கல் அண்ட் லீகல் சேஞ்சஸ். மாறிக்கொண்டிருக்கக்கூடிய அரசியல் சூழல், சட்ட சூழலுக்கு ஏற்ப அந்த வணிக நிறுவனங்களும் சில மாற்றங்களை செய்ய வேண்டும். அப்போ தான் இந்த வணிக நிறுவனங்கள் செயல்பட முடியும். The legislative, executive and judiciary are the three political institutions which directs, influence a business. ஒரு நாட்டில் உள்ள அந்த வணிகத்தை லெஜிஸ்லேட்டிவ், சட்டம், நிர்வாகம், நீதி, இந்த 3 துறைகளும் முக்கிய பங்காற்றுகிறது. ஸோ the legislative, executive and judiciary. Legislative, executive and judiciary are the 3 political institutions which directs the influences a business, direct and influences a business. இதுதான் வழி நடத்துகிறது. The major elements are political stability is reflected by the parameters like the election system. அரசியல் சூழலுங்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டால், அந்த நாட்டில் எலெக்ஷன் முடிஞ்சு ஆட்சியை பிடிக்கக்கூடிய அந்த அதிகார மையம், அந்த அவர்களோட கொள்கைகள் மூலமாக தான் அரசியல் சூழல் உருவாக்கப்படுகிறது. The political stability is reflected by the parameters like election system, the law and order situation, the role and structure of military and police force, the declaration by president's rule, civil war. இது எல்லாம் கூட அரசியல் சட்ட சூழலாக சொல்லலாம். குடியரசுத் தலைவரோட ஆட்சி அமுல்படுத்தப்படுவது, அந்த நாட்டுக்குள்ளரே அடிக்கடி போர் நிகழுது, சிவில் வார். அப்போ இந்த மாதிரி போலீஸோட ஃபோர்ஸு, அந்த நாட்டில் நிலவக்கூடிய அந்த இராணுவ அமைப்பு முறை, இது எல்லாம் கூட இந்த பொலிட்டிக்கல் லீகல் ஃபோர்ஸஸில் சொல்லலாம். The political organization refers to the ideology and the philosophy of the political parties, the government, the role, the degree of authority and bureaucracy, the level of political consciousness among the citizens, and funding of political parties by business houses and the clot, that means influences held by them. அதாவது ஆட்சி செய்யக்கூடிய அந்த அரசியல் கட்சியினுடைய கொள்கைகள், அவங்களோட சார்புகள், அவங்களோட ஆதரவுகள், இதை பொறுத்து தான் இந்த வணிக நிறுவனம் செயல்பட முடியும். ஆகவே அரசியல் சட்ட சூழல்கள்ங்கிறது வணிக நிறுவனத்தில் நிறைய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அடுத்து, த இமேஜ் ஆஃப் த லீடர் அண்ட் த கண்ட்ரி இந்த இன்டர்நேஷ்னல் ஏர்னா, அந்த நாட்டில் the image of the leader and the country in the international era, அந்த கட்சியினுடைய, அரசியல் கட்சியினுடைய லீடர், அதாவது தலைவர், அவருக்குள்ள இமேஜ், அவருக்குள்ள ஆதிக்கம், அவரோட பேர் புகழ், அவருடைய செயல்பாடு, இதையெல்லாம் பொறுத்து இந்த வணிக நிறுவனங்கள் செயல்பட முடியும். The legal framework of a business and their degree of flexibility
சட்டப்படியாக அந்த வணிக நிறுவனத்தை செயல்படுத்த முடியும். அதில் எதனா நெகிழ்வு தன்மைகள் மாற்றங்கள் என்னென்ன இதெல்லாம் கூட நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. த கான்ஸ்டியூஷன் ஆஃப் த நேஷன், அந்த நாட்டினுடைய கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு சட்டம், அதனுடைய இறையாண்மை இதெல்லாம் முக்கியத்துவம் பெறுகிறது. ஃபாரின் பாலிசி ஆஃப் தி கண்ட்ரி வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு டேரிஃப் அண்ட் ஃப்ரீ ட்ரேட், அந்நிய நாட்டு கொள்கை அயல்நாட்டு கொள்கை, ஃபாரின் ட்ரேடு பாலிசி, ஏற்றுமதி இறக்குமதி, இதற்கு அவர்கள் விதிக்கக்கூடிய வரி, இதெல்லாம் இந்த பொலிட்டிக்கல் லீகல் ஃபோர்ஸஸில் நம்ம சொல்லலாம். தென் த ஃபோர்த் ஒன் இஸ் ஜாகிரபிக்கல் ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட். இதுவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக கருதப்படுகிறது. ஜாகிரபிக்கல் ஜியோ ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட், புவியியல் சூழல் சூழலியல். த நேச்சுரல் ஜாகிரபிக்கல் அண்ட் எக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் ஹாவ் எ பேரிங் ஆன் த பிஸ்னஸ். அதாவது அந்த நாட்டினுடைய பூகோள அமைப்பு முறை, சில நாடுகள் வளம் மிகுந்த நாடுகளாக இருக்கும், சில நாடுகள் வளம் குறைந்த நாடுகளாக இருக்கும். அந்த நாட்டில் கூட கிடைக்கக்கூடிய இயற்கை வளங்கள், ஆயில், நிலக்கரி, இரும்பு, தாது, கனிம வளங்கள், நீர், இதெல்லாம் கூட அந்த இயற்கை வளங்கள் அந்த நாட்டில் வணிக நிறுவனங்கள் செயல்படுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். The availability of natural resources like minerals, oils, etc. Since setting up of industries requires availability of raw materials. சில நாடுகளில் இந்த மாதிரி இயற்கை வளம் மிகுந்ததாக இருக்கும். பூகோள அமைப்புப்படி அந்த நாடுகளில் மூலப்பொருள்கள் நிறையா கிடைக்கும், தொழில் செய்வதற்கு உகந்ததாக இருக்கும். அந்த இயற்கை வளங்கள் வைத்து கொண்டு நிறைய தொழில்களை செய்வதற்கு, தொழிற்சாலைகளை அமைப்பதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். Weather and climatic condition and the availability of water and other natural resources is essential for the agricultural sector. விவசாய நாடு அப்படின்னு சொல்கிறப்ப அந்த நாட்டில் கிளைமேட்டிக் கண்டிஷன், மழை பொழிவு, அந்த நாட்டில் கிடைக்கக்கூடிய தண்ணீர், நீர் வளம், நிதி வளம், இதையெல்லாம் பொறுத்து விவசாயத்தை பண்ண முடியும். ஆகவே இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன், அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் அண்ட் அதர் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இஸ் எசென்சியல் ஃபார் அக்ரிகல்ச்சரல் செக்டார்ஸ். அதே மாதிரி டோப்போகிராஃபிக்கல் ஃபேக்டர்ஸ், இடவியல்னு சொல்லுவோம். டோப்போகிராஃபிக்கல் ஃபேக்டர்ஸ் லைக் த டெரைன், சில பகுதி மலைப்பகுதியாக இருக்கும், மலைப்பாங்கான பகுதி, ஹில்லி பிளேசஸ். டெரைன் இம்பேக்ட்ஸ் டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் சின்ஸ் டிமாண்ட் அண்ட் கன்சம்ஷன் பேட்டர்ன் மே வேரி இன் தீஸ் ரீஜன்ஸ். மலைப்பகுதியில் அவங்களோட நுகர்வு வேறு மாதிரியாக இருக்கும். போக்குவரத்து கூட மலைப்பகுதிகளில் செய்யக்கூடிய போக்குவரத்து சாதனங்கள் வேறு முறையில் வடிவமைக்கப்பட்டிருக்கும். எக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் ஆர் நவ் கெய்னிங் மொமெண்டம். சூழலியல்ங்கிறது அண்மை காலத்தில் முக்கியத்துவம் பெறுகிறது. சின்ஸ் த கவர்மெண்ட்ஸ் across the globe are framing stringent policies for ecological conservation and prevention of pollution. பொல்யூஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக சில நாடுகளில், ஏன் உலக நாடுகளில் இப்போ நிறைய புதிதாக சட்டங்களை எல்லாம் ஏற்றியிருக்கிறாங்க. தீபாவளிக்கு 1 மணி நேரம் மட்டும்தான் வெடி வெடிக்கணும், காலையில் 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம் மட்டும்தான், 2 மணி நேரம் மட்டுமே வெடி வெடிக்கணும். அதுக்கப்புறம் வேறு நேரங்களில் வெடி வெடிக்கக்கூடாது. தீபாவளிக்கு முன்னாடியோ பின்னாடியோ வெடி வெடிக்கக்கூடாது. நாய்ஸ் பொல்யூஷன், அதாவது இந்த வணிக சூழல் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்குது. அப்போ அந்த வணிக நிறுவனங்கள் செயல்படுவதற்கான தாக்கத்தை இது ஏற்படுத்துகிறது. அரசாங்கம் குளோபல் வார்மிங், பொல்யூஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக இக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ், சூழலியலை பராமரிக்கிறதுக்காக அரசாங்கம் நிறைய சட்டங்களை இயற்றுகிறது. இப்போ அந்த ஸ்ட்ரிஞ்சன்ட் பாலிசிஸுங்கிறது வணிகத்தை பாதிக்குது. The ban on use of plastic bags imposed by the Ooty Corporation is an example. நிறைய இடங்களில் அந்த பாலித்தீன் பேக்ஸ், கேரி பேக்ஸ் எல்லாம் ஒன் டைம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கேரி பேக்ஸை பயன்படுத்துறதுக்கு அரசாங்கம் ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தடை விதிச்சிருக்கு. அப்போ இதெல்லாம் இந்த எக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸில் வருது. இது வணிகத்தை பாதிக்கக்கூடிய ஜியோ ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட் ஃபேக்டர்ஸில் வருது. லொக்கேஷன் ஆஃப் சர்டன் இண்டஸ்ட்ரீஸ்
is influenced by the geographical conditions. For example, in Tamil Nadu, the concentration of cotton textile industry in Coimbatore is due to conducive weather conditions. அதாவது கண்டிசிவ் வெதர் கண்டிஷன், அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன், அது அந்த சூழல் அந்த பருத்தி தொழில்களை நெசவு தொழிலை செய்வதற்கு ஏற்றதாக இருக்கிறதுனால கோயம்புத்தூரில் இந்த கோயம்புத்தூருடைய வெதர் கண்டிஷன் நல்ல முறையில் இருக்கிறதுனால அது உங்களோட வெதர் கண்டிஷன் காலநிலை ஏற்புடையதாக இருக்கிறதுனால டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அங்கே அதிகமாக உருவாகிறதுக்கு அந்த தொழில் செய்வதற்கு வணிக நிறுவனங்கள் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் அங்கே நிறைய தோன்றுவதற்கும் அவை வளர்ச்சி பெறுவதற்கும் இது காரணமாக இருக்கிறது. ஸோ ஜாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸுங்கிறது ஓட இம்பேக்ட்டு நிறைய இருக்குது. தென் த அவைலபிலிட்டி ஆஃப் நேச்சுரல் ஹார்பர்ஸ் அண்ட் போர்ட் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டிங் தி குட்ஸ். இயற்கை துறைமுகங்கிறதும் ஒரு சாதகமான ஒரு சூழலாக இருக்கிறது. இயற்கை துறைமுகம் மும்பையில் இருக்கிறது இயற்கை துறைமுகம், சென்னையில் இருக்கிறது செயற்கை துறைமுகம், விசாகப்பட்டினத்தில் உள்ள துறைமுகம் வந்து இயற்கை துறைமுகம். இந்த மாதிரி இயற்கை துறைமுகங்கள் இருக்கிறதும் பொருள்களை ஏற்றுமதி செய்வதற்கும் தொழில் செய்வதற்கும் வணிகத்திற்கும் ஏற்ற ஒரு சூழலை ஏற்படுத்தும். அடுத்து டெக்னாலஜிக்கல் என்விரான்மெண்ட், தொழில்நுட்பம் சார்ந்த சூழல். த டெவலப்மெண்ட் இன் த ஐடி, இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி அண்ட் டெலிகம்யூனிகேஷன் ஹாஸ் கிரியேட்டட் எ குளோபல் மார்க்கெட். இன்றைக்கி அந்த தகவல் தொழில்நுட்பங்கிறதும் தொலைத்தொடர்புங்கிறதும் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கிறது. இந்த வளர்ந்து வரக்கூடிய தொழில்நுட்பம் சூழலுங்கிறது வணிகத்திற்கு ஒரு பாதிப்பை நல்ல முறையிலேயோ அல்லது பாதிக்கக்கூடிய வகையிலேயோ ஏற்படுத்தும். டெக்னாலஜி இஸ் வைட்லி யூஸ்டு இன் கண்டக்டிங் தி மார்க்கெட் ரிசர்ச் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்பெஷல் நீட்ஸ் ஆஃப் த கஸ்டமர்ஸ். Digital and social media are used as a platform for advertising and promoting the products and services. பொருள்களை விற்கிறதுக்காக விளம்பரமும் விற்பனை மேம்பாட்டு பணிகளை செய்வதற்கு இந்த தொழில்நுட்ப காரணிகளை தொழில்நுட்பத்தை அதிக அளவில் பயன்படுத்தணும். டேட்டா மைனிங், தகவல்களை ஆய்வு செய்வதற்கும் தகவல்களை திரட்டுவதற்கும் ஆய்வு செய்வதற்கும் அதை பகுப்பாய்வு செய்வதற்கும் இந்த தொழில்நுட்பங்கள்ங்கிறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறது. டெக்னாலஜி இஸ் யூஸ்டு இன் மேனேஜிங் இன்வென்டரி, ஸ்டோரிங் குட்ஸ் இன் வேர்ஹவுசஸ், இன் டிஸ்ட்ரிபியூட்டிங் குட்ஸ் அண்ட் ரிசீவிங் பேமெண்ட்ஸ். இந்த டெக்னாலஜிங்கிறது இன்றைக்கி எல்லா இடங்கள்லையுமே பயன்படுத்தப்படுகிறது. கம்ப்யூட்டர் பேஸ்டு அந்த டெக்னாலஜிங்கிறது ஸ்டாக்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் வேர்ஹவுசஸில் ஸ்டாக்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும் பணத்தை பெறுவதற்கும் ஏன் கணக்கே இன்றைக்கி வந்து டேலியில் வந்துடுச்சு. நம்ம தயாரிக்கக்கூடிய கணக்கு பதிவியல், ஃபைனல் அக்கௌண்ட்ஸ், கேஷ் புக், கேஷ் அக்கௌண்ட் எல்லாமே வந்து அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி டேலியில் நம்ம செய்துக்கிட்டு இருக்கோம். ஆகவே தொழில்நுட்பங்கிறது இந்த வணிகத்தை பாதிக்கக்கூடிய ஒரு காரணி. டெக்னாலஜிக்கல் என்விரான்மெண்ட், உலகம் பூரா இருக்கக்கூடிய நாடுகள் இன்றைக்கி தொழில்நுட்பத்தை அதிக அளவில் வணிக நிறுவனங்களும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. The dynamic environment also includes the level of technology available within the country. நம்ம நாட்டில் எந்த அளவுக்கு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறோமோ அதற்கு தகுந்தாற் போல் வளர்ச்சி இருக்கும். The rate of change in the technology adopted by competitors. Technological obsolescence, டெக்னாலஜி மாறிக்கிட்டே இருக்கும், ஒரே டெக்னாலஜி இருக்காது, டெக்னாலஜி மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ இது எல்லாம் நமக்கு வணிகத்தை பாதிக்கக்கூடிய ஒரு மேக்ரோ என்விரான்மெண்ட் ஃபேக்டர்ஸாக இருக்குது. தென் த லாஸ்ட் ஒன் இஸ் குளோபல் என்விரான்மெண்ட், உலகளாவிய சூழல், குளோபல் என்விரான்மெண்ட். வித் த ரேபிட் growth of technology, the physical boundaries are fast disappearing and the new global market is emerging. இன்றைக்கி உலக அளவில் எல்லைகளை எல்லாம் கடந்து தகவல் தொழில்நுட்பத்தின் உதவினால், வாட்ஸ்அப்னால், இன்டர்நெட்னால், இன்ஸ்டாகிராம்னால், தொலைத்தொடர்பு சாதனங்கள் வழியாக நாம் வந்து எல்லைகளை கடந்து வணிகத்தை செய்துக்கிட்டு இருக்கோம். தகவல்களை நாம் அனுப்பிக்கிட்டு இருக்கோம், பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். த இன்டர்நேஷ்னல் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் விச் அஃபெக்ட்ஸ் எ பிஸ்னஸ் ஆர் ஆஸ் ஃபாலோஸ். இப்படி உலகம் பூரா
உலகளாவிய சூழல் என்ன இருக்குது அப்படின்னா டிஃப்ரென்ஸ் இன் லாங்குவேஜஸ் அண்ட் கல்ச்சர். வெவ்வேறு நாடுகளில் லாங்குவேஜ் வேறவாக இருந்தாலும் பண்பாடு கலாச்சாரம் வேறவாக இருந்தாலும் எல்லாமே ஒருங்கிணைக்கப்படுகிறது. டிஃப்ரென்ஸ் இன் கரன்சிஸ், ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு நாணய முறை இருக்குது. இந்தியாவில் ரூபாய் பைசா பின்பற்றுகிறோம். டிஃப்ரென்சஸ் இன் நார்ம்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ், நிறைய கொள்கைகள் பழக்கங்கள் நடைமுறைகள் நாட்டுக்கு நாடு வேறுபடுகிறது. டிஃபரன்ஸ் இன் டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் த பீப்புள், மக்களோட வெறுப்புகள் மாறுகிறது, முன்னுரிமை மாறுகிறது. த டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் ரிலேட்டிங் டு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட், அதாவது டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் வரி விகிதம்ங்கிறது ஏற்றுமதி இறக்குமதிக்கு உள்ள வரி விகிதம்ங்கிறது ஒவ்வொரு நாட்டிலையும் வெவ்வேறு அளவில் இருக்குது. டிஃப்ரென்ஸ் இன் தி டிகிரி ஆஃப் அடாப்ஷன் ஆஃப் டெக்னாலஜி, ஒவ்வொரு நாட்டிலையும் தொழில்நுட்பம் அவங்கவுங்க நாட்டில் உள்ள தொழில்நுட்பம் வேறு அளவில் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த மேக்ரோ ஃபேக்டர்ஸ் விச் அஃபெக்ட்ஸ் த பிஸ்னஸ். இந்த பரந்த சூழல்ங்கிறது வணிகத்தை பாதிக்கக்கூடிய அளவில் இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.